காருணாலயம் முதியோர் இல்லத்தின் குளிர்ந்த இரும்பு கம்பியை பிடித்துக்கொண்டு சரோஜினி அம்மா வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். காலம் துருப்பிடித்த அந்த வாசலுக்கு அப்பால் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கென நிஜஸ்வ பரபரப்புகள் உண்டு. 70 வயதின் வாசலில் நினைவுகளுக்கு தெளிவு கூடி வருவதாக அவருக்கு தோன்றியது. ஒவ்வொரு வாகனமும் இரைச்சலுடன் வாசலை நெருங்கும். அப்போது அவரின் வறண்ட இதயம் ஒரு முறை துடிக்கும். அது தன் பிள்ளைகளா? ராஜனா? கோபியா? சுரேஷா? வினுவா? நம்பிக்கையின் ஒரு மெல்லிய ஒளி அந்த கண்களில் தோன்றி மறையும். 1 வருடத்திற்கு முன்பான அந்த நாளை அவர் நினைத்து பார்த்தார். அது நேற்று நடந்தது போல் தோன்றுகிறது. 4 பேரும் சேர்ந்து இந்த வாசலை கடந்து உள்ளே வந்தனர். அப்போது அவர்கள் முகத்தில் எவ்வளவு அன்பை நடித்திருந்தார்கள். அம்மாவுக்கு நல்ல ஓய்வு தேவை, களைப்பெல்லாம் போகட்டும். இங்கென்னா மருத்துவர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், எல்லா வசதியும் இருக்கு. நாங்க அடிக்கடி வந்து பார்ப்போம். 1 மாதத்தில் திரும்ப கூட்டிட்டு போயிடுவோம். இளையவன் வினு சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஒரித்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு எதிரொலி போல காதுகளில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் கபடம் இருந்தது. ஆனால் அதை திரித்தெறிய சொந்த மக்களோடுள்ள சிநேகம் அவரை அனுமதிக்கவில்லை. சரோஜினி அம்மா இன்றும் காதிருப்பா? பின்னாலிருந்து சகோதரி ஆன்சியின் மென்மையான குரல் கேட்டது. அந்த குரலில் இருந்த அனுதாபம் அவரை மேலும் தளர்த்தியது. அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். மெல்லிய குரலில் அவர் பதிலளித்தார். ராஜனுக்கு துபாயில வேலைப்பழு அதிகமா இருக்கும். கோபி புதுசா கடை திறந்திருக்கானல. வினுக்கு அரசியல் வேற. அவனுக்கு 1 நிமிஷம் கூட ஓய்வு கிடைக்காது. சுரேஷுக்கு வங்கியில இருக்கிற வேலையை பத்தி சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு மகனின் வேலைப்பழுவிற்கும் அவரே காரணங்களை கண்டுபிடித்தார். சகோதரி ஆன்சி எதுவும் பேசவில்லை. கடந்த 20 வருடங்களாக அவர் இது போன்ற எத்தனையோ காத்திருப்புகளை பார்க்கிறார். இறுதியில் நம்பிக்கைகள் கண்ணீராக பேடு தீரும். நினைவுகள் மங்கி போகும். சூனியமான கண்களுடன் இருப்பவர்களையும் அவர் பார்த்திருக்கிறார். அம்மாவுக்கு சூடா ஒரு தேநீர் கொண்டு வரட்டுமா? அவர் அன்புடன் கேட்டார். வேண்டாம் சிஸ்டர். ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைக்க முயன்றவாறே அவர் சொன்னார். அவங்க இப்போ வந்துடுவாங்க. வந்ததும் நாங்க எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போவோம். அங்கே கிழக்கே புறத்து வீட்டு திண்ணையில உட்கார்ந்து எல்லோரும் தேநீர் குடிக்கலாமே. சரோஜினி அம்மா மீண்டும் வாசலையே பார்த்தார். அவர் கண்களில் 1 வருடமாக அணையாமல் இருந்த நம்பிக்கையின் சுடர் இருந்தது. அது அந்தி நேரத்து காற்றில் நடுங்கும் ஒரு மண் விளக்கு போல மெல்ல நடுங்கியது. நினைவுகளுக்கு சிறகுகள் முளைத்துவிட்டால் பிறகு அவற்றை யாராலும் தடுக்க முடியாது. காருணாலயத்தின் உறைந்த யதார்த்தத்திலிருந்து சரோஜினி அம்மாவின் மனம் பறந்தது. அது பாலக்காட்டிலுள்ள கிழக்கேப்புறத்து குடும்பத்தின் பிரதாப காலத்தை நோக்கி பறந்தது. பச்சைப்பட்டு விரித்த நெல் வயல்களுக்கு நடுவில் ஒரு மகாராஜாவைப் போல அந்த 8 கட்டு மாளிகை தலை நிமிர்ந்து நின்றது. அதன் முற்றத்தில் ஒரு துளசி மாடம் இருந்தது. தெற்கு புறத்தில் ஒரு பெரிய குளமும் இருந்தது. அது ஒரு தனி உலகமாக இருந்தது. கணவர் மாதவமேனன் எதிர்பாராத விதமாக பிரிந்து சென்றார். அப்போது அவர் உடைந்து போனார். ஆனால் 4 பிஞ்சு குழந்தைகளின் முகத்தை பார்த்தபோது அவர் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டார். ஒவ்வொரு நெல்மணியும் ரப்பர் பாலும் அவரின் வியர்வையாகவும் கண்ணீராகவும் இருந்தது. மூத்தவன் ராஜனுக்கு புத்தகங்கள்தான் உலகம். அவனது புத்தகங்களுக்கும் சிறப்பு வகுப்புகளுக்கும் வேண்டி அவர் ராத்திரியும் பகலும் அத்வானித்தார். 10ஆம் வகுப்பில் அவன் முதலிடம் பெற்றபோது அந்த தாயின் கண்கள் பெருமையால் நிறைந்து வழிந்தன. 2ஆம் அவன் கோபிக்கு வியாபாரத்தில் ஆர்வம் அதிகம். அவன் ஒரு மளிகை கடை தொடங்க விரும்பினான். அதற்காக கணவரின் நினைவாக வைத்திருந்த மோதிரத்தை விற்று பணம் கொடுத்தார். 3ஆம் அவன் சுரேஷுக்கு வங்கி வேலை கிடைத்தது. அன்று அவர் ஊர் மக்கள் அனைவருக்கும் பாயசம் வைத்து கொடுத்தார். இளையவன் வினுக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். அவனது முதல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு துண்டு பிரச்சுரம் அடிக்க பணமில்லை. அந்த நேரத்தில் அவர் தன் காதில் இருந்த கடைசி துளி தங்கத்தையும் கழற்றி கொடுத்தார். பிள்ளைகளின் ஒவ்வொரு வெற்றியும் அவருடையதாக இருந்தது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க அவர் தன்னை மறந்து வாழ்ந்தார். கிழக்கே புறத்து மாமரத்தின் அடியில் அவர்கள் 4வரும் ஓடி விளையாடுவதை பார்க்கும்போது அந்த தாய்க்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது உலகையே வென்றது போல இருந்தது. கிழக்கே புறத்து நினைவுகளில் தவிர்க்க முடியாத 2 முகங்கள் இருந்தன. ஒன்று வேலைக்காரியாக இருந்த லக்ஷ்மியினுடையது, மற்றொன்று அவளுடைய மகன் மாதவனுடையது. விதவையான லக்ஷ்மிக்கு அந்த வீட்டில் வேலை கொடுத்ததே சரோஜினி அம்மாதான். லக்ஷ்மியின் மகன் மாதவன் புத்திசாலியாக இருந்தான். அரசு பள்ளியின் பரிமிதிகள் நடுவிலும் அவன் முதலிடம் பெற்று படித்தான். ஒரு நாள் அவனது புத்தகத்தின் கிழிந்த பக்கங்களை சரோஜினி அம்மா பார்த்தார். அவர் அவனை அருகில் அழைத்து புதிய புத்தகங்களை வாங்கி கொடுத்தார். படிச்சு பெரிய ஆளாகணும், உங்க அம்மாவோட கஷ்டத்தை போக்கணும் என்று அவர் எப்போதும் அவனிடம் சொல்வார்.
ஒரு மழைக்காலத்தில் மாதவனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. அதை பார்த்து லக்ஷ்மி பதறிப்போனாள். அன்று இரவு முழுவதும் சரோஜினி அம்மா அவன் அருகில் அமர்ந்திருந்தார். அவனது நெற்றியில் ஈரத்துணியை போட்டார். சுக்கு காப்பி உண்டாக்கி கொடுத்தார். சொந்த மக்களைப் போலவே அவனையும் அவர் பார்த்தார். கஞ்சி குடிக்கும்போது சொந்த மக்களுடன் அவனையும் அவர் ஒப்பமெருத்தி. லக்ஷ்மி சொல்வாள், எஜமானியே, அவ அங்கேயே இருக்கட்டும். அப்போது சரோஜினி அம்மா சொல்வார், லக்ஷ்மி, குழந்தைகளுக்குள்ள பேதம் பார்க்கக்கூடாது என்று கூறி அந்த தாயையும் அணைத்துக் கொள்வார். மாதவன் என்ற சிறுவனுக்கு உலகின் மிகப்பெரிய அதிசயம் கிழக்கே புறத்து எஜமானிதான். காலம் வேகமாக கடந்து சென்றது. பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள். அவர்களின் வாழ்க்கை திறக்கேறியதாயி. அம்மா மெல்ல அவர்களின் உலகத்திற்கு வெளியே ஆகத் தொடங்கினார். ஒரு நாள் 4 பேரும் ஒன்றாக வந்தனர். அவர்கள் அம்மாவை சுற்றி அமர்ந்தனர். அம்மா, பேர்ல இருக்கிற இந்த சொத்தையெல்லாம் எங்க பேர்ல எழுதி வைக்கணும். எங்களுக்கு சில தேவைகள் இருக்கு. ராஜனுக்கு துபாயில ஒரு வீடு வாங்கணும். கோபிக்கு தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்கணும். அம்மாவுக்கு இது ஒரு கஷ்டமா இருக்காது இல்லையா? அவர்களின் அன்பு நிறைந்த வார்த்தைகளுக்கு முன்னால் சரோஜினி அம்மாவால் மறுக்க முடியவில்லை. பதிவாளர் அலுவலகத்தின் நாற்காலியில் அமர்ந்து அவர் கையெழுத்திட்டார். அப்போது அவர் கைகள் நடுங்கின. தன் கணவரின் வியர்வையும் வாழ்க்கையும் அதில் இருக்கிறது. அந்த மண்ணைத்தான் தான் இன்னொருவர் பெயருக்கு மாற்றுகிறோம். ஆனால் அது சொந்த பிள்ளைகளின் பெயருக்குத்தானே. அதை நினைத்தபோது அவர் மனதில் மகிழ்ச்சி நிறைந்தது. தன் பிள்ளைகள் இன்னும் உயரத்திற்கு செல்வார்களே. கையெழுத்திட்ட பிறகு அவர் 4வரின் முகத்தையும் பார்த்தார். அவர்களின் கண்களில் அன்பு இல்லை, எல்லையற்ற பேராசை இருந்தது. ஆனால் அதை திரித்தறிய அந்த தாய்க்கு முடியவில்லை. சொத்துக்கள் கைக்கு வந்ததும் பிள்ளைகளின் நடத்தையில் வெளிப்படையான மாற்றங்கள் வந்தன. தொலைபேசி அழைப்புகள் குறைந்தன. வருகைகள் நின்றன. வீட்டில் தனியாக இருக்கும் அம்மா அவர்களுக்கு ஒரு பாரமானார். இறுதியாக அந்த நாள் வந்தது. 4வரும் விலை உயர்ந்த காரில் ஒன்றாக வீட்டிற்கு வந்தனர். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. இங்கு தனியா இருக்கிறது சரியில்லை. நல்ல சிகிச்சையும் ஓய்வும் கிடைக்கிற ஒரு இடம் உண்டு. எனக்கு எதுக்குப்பா சிகிச்சை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவர் மறுக்க முயன்றார். அது அம்மாவுக்கு அப்படி தோணுது. நாங்க அம்மாவோட நல்லதுக்கு தான் சொல்றோம். இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அவர்கள் அவரை காரில் ஏற்றினர். பயணம் முழுவதும் யாரும் எதுவும் பேசவில்லை. இறுதியில் கார் நின்றது. காருணாலயம் என்று பெரிய எழுத்துகளில் எழுதிய வாசலுக்கு முன்னால் அது நின்றது. அது ஒரு முதியோர் இல்லம் என்று மனசிலாக்கிய போது அவரின் நெஞ்சு தகர்ந்தது. பிள்ளைகளே என்று விம்மி எழுதவாறே அவர் அழைத்தார். அப்போது அவர்கள் 4வரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர். நாங்க சீக்கிரம் வரோம் என்ற பொய்யான வாக்களித்து அவர்கள் திரும்பி நடந்தனர். அந்த கார் வாசலை கடந்து சென்றது. மூடிய வாசலின் இடைவெளியில் அவர் நிஸ்ஸகாயாய் அதை பார்த்து கொண்டிருந்தார். காருணாலயத்தின் உறைந்த இரவுகளையும் பகல்களையும் தள்ளி நீக்கினார் சரோஜினி அம்மா. அப்போதும் பிள்ளைகள் 4வரும் அவரவர் உலகில் திரக்கிலாக இருந்தனர். துபாயில் புர்ஜ் கலீஃபாவிற்கு அருகில் உள்ள வீட்டில் அமர்ந்து ராஜன் மனைவியிடம் சொன்னான், அம்மா அங்க பாதுகாப்பா இருக்காங்க. நாம இங்க நிம்மதியா வாழலாம்ல. நாட்டில் கோபியின் புதிய ஜவுளி கடையை அமைச்சர் திறந்து வைத்துக் கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவன் குடும்ப பெருமையை பற்றி பேசினான். ஆனால் அந்த பெருமைக்கு காரணமான அம்மாவை அவன் சௌகரியபூர்வம் மறந்தான். வங்கி மேலாளரான சுரேஷ் மகனின் பிறந்த நாளுக்கு பல்லாயிரக்கணக்கில் செலவழித்தான். அப்போதும் அம்மாவை அழைக்க அவன் மறந்துவிட்டான். அரசியல்வாதியான வினு பொது மேடைகளில் பேசி கைத்தட்டல் வாங்கிக் கொண்டிருந்தான். முதியோர் பாதுகாப்பை பற்றிதான் அவன் பேசினான். அம்மாமார்களின் கண்ணீர் விழும் ஒரு நாடும் உருப்படாது என்று அவன் முழங்கினான். ஆனால் சொந்த அம்மாவின் கண்ணீரை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. காருணாலயத்தில் ஓணமும் விஷுவும் வந்து போயின. ஒவ்வொரு கொண்டாட்ட நாளிலும் சரோஜினி அம்மாவின் பிரதீட்சைகள் வானளவு உயரும். ஓணத்துக்கு அவங்க வருவாங்க, விருந்து சாப்பிட என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவர் சக அந்தேவாசிகளிடம் சொல்வார். புதிய புத்தாடைகள் அணிந்து மற்றவர்களின் பிள்ளைகளும் உறவினர்களும் வருவார்கள். அப்போதெல்லாம் சரோஜினி அம்மா வாசலையே பார்த்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு தொலைபேசி மணி ஒலிக்கும் போதும் அவர் நினைப்பார் அது தனக்கான அழைப்பாக இருக்கும் என்று. ஆனால் அழைப்புகள் வரவில்லை. அவர்களும் வரவில்லை. ஓண விருந்து நிலைக்கு முன்னால் அமர்ந்து அவரின் கண்கள் நிறைந்தன. ஒவ்வொரு ஏமாற்றமும் அவரின் ஆரோக்கியத்தை அரித்து தின்று கொண்டிருந்தது. இரவுகளில் உறக்கமில்லாமல் அவர் பழைய காலம் நினைத்து கொண்டு கிடந்தார். காருணாலயத்துக்கு வந்து 1 வருடம் முடியும் நாளது. காலையில் அவர் குளித்து தான் கொண்டு வந்ததிலேயே மிகவும் நல்ல கசவு புடவையை கட்டி அப்படி தயாராக நின்றார். இன்னைக்கு அவங்க வருவாங்க. சிஸ்டர், எனக்கு உறப்புண்டு. 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, என்னை கூட்டிட்டு போக வருவாங்க. அவர் சகோதரி ஆன்சியிடம் சொன்னார். காலை முதல் அவர் வாசல் அருகே வந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நேரம் மெல்ல நகர்ந்தது. மதியம் கடந்தது. மாலையானது. வாசலுக்கு வெளியில் இருள் சூழத் தொடங்கியது. காருணாலயத்தின் பிரார்த்தனை மணி ஒலித்தது. எண்ணிட்டும் யாரும் வரவில்லை.
அந்தி நேரத்தில் அமைதியில் அவரின் கடைசி நம்பிக்கையும் அணைந்து போனது. அது ஒரு மெழுகுவத்திச் சுடை போல இருந்தது. கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி அடர்ந்து விழுந்தது. அது அவரின் உதடுகளில் உப்புச்சுவையை பரப்பியது. நம்பிக்கைகளெல்லாம் அஸ்தமித்த ஒரு மாலை பொழுதது. எதிர்பாராத விதமாக ஒரு கார் காருணாலயத்தின் வாசல் கடந்து வந்தது. அது ஒரு விலை உயர்ந்த கார் இல்லை, ஒரு அரசு முத்திரை பதிந்த பழைய அம்பாசிடர் கார். சரோஜினி அம்மாவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. காரிலிருந்து இறங்கியவரை கண்டு அவரால் நம்பவே முடியவில்லை. அவருக்கு 30 வயது மதிக்கலாம். அழகான முகமாக இருந்தது. கத்தர் சட்டை அணிந்திருந்தார். அது மாதவன், லக்ஷ்மியின் மகன். அவன் படித்து தேர்வு எழுதி இன்று தாசில்தாராக பணிபுரிகிறான். வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு சொந்த ஊருக்கு மாற்றல் கிடைத்தது. அவன் பழைய வீட்டு எஜமானியைப் பற்றி விசாரித்தான். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை அறிந்தான். அவர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் என்று. மாதவன் வேகமாக நடந்து சரோஜினி அம்மாவின் அருகில் வந்தான். ஒன்றும் பேசாமல் அவரின் காலில் விழுந்து வணங்கினான். அவன் கண்கள் நிறைந்திருந்தன. அம்மா, இங்கே ஏன் இருக்கீங்க? தடுத்தடுத்த குரலில் அவன் கேட்டான். எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, அங்க எனக்கு தங்க ஒரு இடம் உண்டு. அதுபோல அம்மாவுக்கும் அங்க ஒரு இடம் உண்டு. நான் அம்மாவை பாத்துக்கிறேன், அம்மா என் கூட வரணும். நம்ப முடியாமல் அவர் அவனை பார்த்தார். சொந்த பிள்ளைகள் கைவிட்டனர், ஆனால் ஒரு வேலைக்காரியின் மகன் தன்னை தேடி வந்திருக்கிறான். எங்க அம்மா சாகரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டாங்க. நம்மள பட்னியிலிருந்து காப்பாத்தின எஜமானியோட அன்ப ஒரிக்கலும் மறக்கக்கூடாது. அம்மாவை இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு எனக்கு நிம்மதியா தூங்க முடியாது. ஜென்மம் கொடுத்த பிள்ளைகள் கைவிட்டன, ஆனால் தன் அன்பு மட்டும் கொடுத்த இன்னொருவரின் மகன் தன்னை தேடி வந்திருக்கிறான். அந்த ஆனந்தம் சரோஜினி அம்மாவின் மனதை பிடித்து உலுக்கியது. அவரின் வறண்ட கண்கள் மீண்டும் நிறைந்தன. ஆனால் இந்த முறை அது சந்தோஷத்தின் கண்ணீராக இருந்தது. 1 வருட காத்திருப்புக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அன்பு தன்னை தேடி வந்திருக்கிறது, அது எந்த ரூபத்திலாயினும். அவர் நடுங்கும் கைகளால் அவன் கன்னத்தில் தடவினார். மகனே என்று மட்டுமே அவரால் சொல்ல முடிந்தது. அவர் மாதவனின் கையை பற்றி கொண்டார். நிறைந்த சந்தோஷத்துடன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். காலங்களாக அனுபவித்த வேதனைகளெல்லாம் அந்த 1 நிமிடம் கொண்டு கரைந்து போனது. ஏமாற்றங்களும் மறைந்து போன. அவரின் முகத்தில் அமைதியான ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையுடன் அவர் தன் கடைசி சுவாசம் வழித்தார். மரணச் செய்தி அறிந்து 4 மகன்களும் ஓடி வந்தனர். அவர்கள் கண்ணீர் சிந்தினர், துக்கத்தை நடித்தனர். எல்லாவற்றிற்கும் சாட்சியாக மாதவன் நிர்விகாரமாக ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். அம்மாவின் இறுதி சடங்குகளை செய்ய மகன்கள் உரிமை கோரினர். மாதவன் அவர்களை தடுக்கவில்லை. நாட்கள் சில கடந்த பின்னர் மாதவன் ஒருமுறை கூடி கிழக்கே புறத்து என்ற வீட்டின் முன்னால் வந்து நின்றான். அந்த வீடு பூட்டி கிடந்தது. அதன் பிரதாபகாலம் என்றோ முடிந்து போயிருந்தது. வீட்டின் முகப்பில் ஒரு பெரிய கடிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தது. காலத்தை காட்டும் அந்த கடிகாரத்தின் முட்கள் என்றோ நின்று போயிருந்தன. அன்பு உறவுகள் நின்று போன ஒரு வீடாக அது இருந்தது. அங்கே காலம் குறிக்கப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த நின்ற கடிகாரம் போலவே இருந்தது கிழக்கே புறத்து நான்மாமும். அது என்றென்றைக்குமாக நிச்சலமாயிருந்தது.